மீண்டும் இணைந்திருக்கின்றோம் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு. தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான பக்கங்களை தொடர்ந்து இப்ப நாங்க இணைந்திருக்கிற ஒரு முக்கியமான பகுதி அதிதி பக்கம். அதிதி பக்கம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய ஞாபகத்துக்கு வருவது பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள், கலைத்துறையில பயணிக்கிறவங்க, அவரவர் துறையில சாதிச்சவங்க, இவங்களெல்லாம் அழைச்சு வந்து நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாள் எங்களோட தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு இணைய இருக்கிறவங்க வந்து ஒரு கலைத்துறையில பயணிக்கிற ஒரு பெண்மணி, முக்கியமாக சட்டத்தரணி, பரத கலைஞர் ஸ்ரீமதி பவானி சாந்திகா யோகேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களை சந்திச்ச ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது வந்து ஆஸ்திரேலியா இருந்து இப்ப இலங்கைக்காக நீங்க வந்திருக்கீங்க. முக்கியமாக வந்து உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்வா இருக்குது. முதலாவதாக இந்த துறை, கலைத்துறை அப்படின்னு பயணிக்கும் போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பல்வேறுபட்ட திறமைகள் இருக்கும். முக்கியமாக இந்த நாட்டிய கலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆதிகாலம் தொட்டு இப்ப வரைக்கும் ஒரு கலை என்று சொல்லலாம். அந்த கலையும் நீங்க கற்று பல விஷயங்கள் செய்துட்டு வாரீங்க. முக்கியமா அந்த கலை மீது கொண்ட ஆர்வம் எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? கலையில் ஆர்வம்னு சொன்னால், எனக்கு சின்ன வயசுல இருந்தே கலையில் நிறைய ஆர்வம் இருந்தது. படிக்கின்ற காலத்தில் நான் பருத்தித்துறை மெதடிஸ் கல்லூரியில் படித்தேன். அங்கே இருக்கின்ற பொழுது பலவிதமான நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று எனக்கு ஆர்வம் இருந்தபடியாக நான் பங்கு பெற்றிருக்கிறேன். பேச்சு, நாடகம், நாட்டியம், நாட்டிய நாடகம். அந்த டைமில் வந்து எனக்கு நாட்டிய நாடகம் தான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லுவேன். ஸோ நாட்டிய நாடகம், நிறைய நாட்டிய நாடகத்தில் எல்லாம் பங்கு பெற்றி கொண்டிருந்தேன். நாங்கள் அதை விட தனிப்பட்ட முறையில் பரதநாட்டிய வகுப்புகளுக்கும் சென்று கொண்டிருந்தேன். எனக்கு திருமதி மங்கையக்கரசி ஆல்வா பிள்ளை என்று அவர்தான் பருத்தித்துறையில் என்னுடைய ஆசிரியர். அவர் திரு அடையார் லக்ஷ்மண் அவருடைய ஸ்டூடெண்ட். அவருடன் தான் நான் படித்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில். அதுக்கு பிறகு நான் ஒரு 12ஆம் வகுப்பு எல்லாம் படிப்பு முடித்த நேரத்தில் எனக்கு சட்டக்கல்லூரியில் என்னுடைய மேற்படிப்பை தொடர வேண்டி வந்துவிட்டது. அந்த நேரத்தில் கொஞ்சம் தடைப்பட்டு போச்சு. பரதநாட்டியம் எனக்கு அது செய்கிற சந்தர்ப்பம் இருக்கவில்லை. ஆனால் நான் கொழும்புக்கு வந்து சட்டக்கல்லூரிக்கு இருக்கின்ற காலத்தில் எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. என்னுடைய கணவர் யோகேந்திரன் சேவியர். அவர் வந்து என்னை ஊக்குவித்தார் திருப்பியும் பரதநாட்டியம் படிக்க சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் திருப்பியும் எனக்கு பரதநாட்டியத்துக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் என்னுடைய இந்த சட்டக்கல்லூரி படிப்பையும் படிக்க வேண்டி இருந்தது. அதே நேரம் என்னுடைய முதல் பிள்ளையும் பிறக்க இருந்தபடியால் நான் அந்த நேரத்தில் அதை நிறுத்திவிட்டேன். அதுக்கு பிறகு தான் நான் சட்டத்தரணியாக வந்ததன் பின் நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு பெர்த் நகரில் தான் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ அங்கு போய்விட்டோம். நிச்சயமாக அந்த வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லும் போது 12 வயது சிறு வயதில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேறுபட்ட விஷயங்களை செய்திருக்கீங்க. முக்கியமாக சட்டத்தின் மூலமாகவும் கலைத்துறையில், பரதநாட்டிய துறையிலும் பல்வேறுபட்ட விஷயங்களை செய்திருக்கீங்க. முக்கியமாக நீங்கள் சொன்னது போல ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற பிறகு அந்த சட்டத்தின் மூலமாகவும் சரி, உங்களுடைய வாழ்க்கை போக்கில் அந்த இடைப்பட்டு போயிடுச்சு, இந்த கலைக்கான பயணம் வந்து தடைப்பட்டு போயிடுச்சுன்னு சொன்னால், அதுக்கு பிறகும் பல்வேறுபட்ட விஷயங்களை கலைக்காக அர்ப்பணித்து நிறைய விஷயங்களை செய்தீங்க. அதுக்கான ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? ஸோ பெர்த்துக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து பரதநாட்டியத்தை கற்கிறதுக்கு எனக்கு அதுக்கு திருப்பி நான் அந்த பாதையில் போக இல்லை. ஆனால் என்ன நடந்ததுன்றா, எனக்கு யங் ஃபேமிலி, எனக்கு 2 குழந்தைகள் வந்துட்டாங்க. நான் பல விஷயங்களில் அங்கே பங்கு பெற்றினேன். அதாவது நாடகம், திருப்பி ரேடியோ, தமிழ் ரேடியோ, அங்கே வானொலி ஒளிபரப்பாளராக இருந்தேன். மற்ற பல விஷயங்களை அங்கே செய்துட்டு இருந்தேன். ஆனால் பரதநாட்டியத்தில் வந்து என் மனதில் அது இருந்தாலும் அதை நான் திருப்பி அது பரதநாட்டியத்துக்கு போகிற அளவுக்கு எனக்கு அந்த தைரியமும் இருக்கவில்லை, இந்த வயதில் போய் திருப்பி தொடங்குறதா என்று. அதே நேரம் என்னுடைய கனவு வந்து அட்லீஸ்ட் என்னுடைய மகளை கொண்டு அந்த பரதநாட்டியத்தை செவிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மகளுக்கு பரதநாட்டியத்தை கற்பித்து 2002ஆம் ஆண்டு என்னுடைய மகள் அங்கே அரங்கேற்றம் பண்ணா பெர்த்தில். ஸோ அதோடு நான் சந்தோஷமாக இருந்துட்டேன்னு சொல்லலாம். பிறகு எனக்கு திரும்பியும் அந்த ஆர்வம் திருப்பி அதுக்குள்ளே நான் போகணும் என்று வந்தது வந்து கோவிட் வந்த பொழுது என்னுடைய மகள் கல்யாணம் பண்ணி மெல்பர்னுக்கு போயிட்டா. என்னுடைய மகனும் அங்கே மூவ் பண்ணிட்டார். ஸோ நானும் என் கணவரும் தான் தனியாக வீட்டில் இருந்தோம். 2 பேரும் வேலை பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் எனக்கு எப்பவும்
எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த நேரத்தில் நான் யோசித்தேன், ஏதாவது என்னுடைய பேஷன், நான் விட்டுட்டு வந்த எதையாவது நான் தேடி ஓடணும் அப்படின்னு ஒரு மனதில் ஒரு ஆசை இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு என்னுடைய குடும்ப நண்பர் திருமதி சோபனா புவனேஸ்வர குருக்கள், அவர் அங்கே ஒரு பிரபல நடன பள்ளியை வைத்திருக்கிறார். நர்த்தனாலயா என்று 250-300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ அந்த நேரத்தில் அவர்கிட்ட நான் பேசுகிறப்போ சொன்னால், எதுக்காக்கா நீங்கள் திருப்பி வாங்க, பரதநாட்டியத்தை வந்து படியுங்க அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் நான் டிசைட் பண்ணேன், சரி நான் எங்கேயோ விட்டதை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பரதநாட்டியத்தை படிக்கத்தான் போனேன் அங்கே. அது எனக்கு மனசளவில் எனக்கு எவ்வளவோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா நான் வந்து ரொம்ப உடல் பருமனாக இருந்தேன் அந்த டைமில். ஸோ அதுக்கும் எனக்கு ஹெல்த் வைஸ் எனக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே நேரம் என்னுடைய மென்டல் ஹெல்த், மனநிலையை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கு எனக்கு அது ஒரு கருவியாக இருந்துச்சு. ஸோ அந்த இதில் தான் நான் திருப்பி பரதநாட்டியத்தை படிக்க தொடங்கினேன். நிச்சயமாக ஒரு மனிதன் அப்படின்னு வரும்போது அந்த மனிதனுடைய உடல் உளத்தை இரண்டையும் கட்டி சேர்க்கக்கூடிய ஒரு விடயம் என்று அது கலைக்கு மட்டுமே தான் இருக்கு. முக்கியமா பரதக்கலையும் வந்து இந்த உடலையும் உள்ளத்தையும் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டிய கலையாக தான் வந்து போற்றப்படுது. அதையும் தாண்டி நீங்க சொன்னது போல இந்த கலைக்கு வந்து வயது எல்லையே கிடையாதுன்றது போலதான் உங்களை பார்க்கும் போது விளங்குது. நீங்க சொன்ன விஷயங்களை பார்த்த போது எங்களுக்கு விளங்கிச்சு. அதாவது வந்து ஒரு 12 வயதுல சில விஷயங்களை கற்றிருந்தாலும் அதுக்கு தடை வந்திருந்தாலும் அதையும் தாண்டி பல்வேறுபட்ட விஷயங்கள் இதன் மூலமா கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பாங்கு அந்த கலை என்பது அந்த ஆர்வம் இருக்கிறனால மட்டும்தான் இந்த அளவு தூரம் பயணிக்கக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக நாங்க பேசும்போது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க 65 வயதுக்கு பிறகுதான் வந்து நீங்க வந்து அரங்கேற்றம் பண்ணியிருந்தீங்க. எப்படி அமைந்தது இதெல்லாம்? 65 வயதுல வந்து அரங்கேற்றம் பண்ணது அது 2025 இப்போ மார்ச் மாதம் பண்ணேன். அது அரங்கேற்றம் பண்ணணுமென்ற ஒரு நோக்கம் எனக்கு இருக்கவே இல்லை. நான் முதல்ல நான் வந்து பரதநாட்டியத்தை கற்கணும், அது எனக்கு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி இட்ஸ் ஹெல்பிங் மீ அப்படின்னு சொல்லித்தான் நான் அதுக்குள்ளே போனேன். பட் என்னுடைய டீச்சர் வந்து எதையோ கண்டுட்டா, அவள் புஷ் பண்ணிகிட்டே இருந்தா, இது உங்களால் பண்ண முடியும் அக்கா, நீங்கள் செய்ய முடியும், அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாம் பண்ணித்தரேன், நீங்கள் பண்ணுங்க. நான் அது செய்கிறதுக்கு எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு மனதில் ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இந்த வயசில் போய் ஒரு மேடையில் ஏறி ஒரு அரங்கேற்றம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து எப்படி நான் பண்ண போகிறேன், அதோட மக்கள் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, இந்த வயசில் இவருக்கு இது தேவைதானா அப்படின்னு நிற்பாங்களா அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. எனக்கு எப்படி இதை சொல்கிறது, எப்படி என் கணவரோட இதை பேசுகிறதுன்னு கூட எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஆனால் கடவுளைன்னா எனக்கு அந்த சிவன் ஆசீர்வாதம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கணவர் சரி, என்னுடைய பிள்ளைகள் சரி, எல்லாருமே அதை பாசிட்டிவாக தான் என்னை இது பண்ணாங்க, என்னை புஷ் பண்ணு, இட்ஸ் ஓகே, யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி தான் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேஜ் வந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, நான் இன்னொன்று இதில் சொல்லணும் என்னென்னா, நான் வந்து என்னுடைய நடன பள்ளிக்கு போய் அங்கே படிச்சுட்டு இருக்கேங்க. நான் ஐம் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட், இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ நாங்கள் போய் படிச்சுட்டு இருக்கிறப்போ பட் ஐ ஃபவுண்ட் வாஸ் என்னை விட யங்கரான அங்கே ஒரு 35, 40, 50 வயசில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் எப்போவுமே என்னை பார்த்து சொல்லுவாங்க, அக்கா உங்களை பார்த்து தான் நாங்கள் கிளாஸுக்கு வரோம், யூ ஆர் சச் அன் இன்ஸ்பிரேஷன் டு அஸ். இன்றைக்கி எனக்கு டான்ஸுக்கு வரணும் போல் இருக்கே, இல்லை பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், எப்படி வந்து டான்ஸ் பண்ணுறது என்று சொல்லி யோசிக்கிற நேரத்தில் எனக்கு வந்து உங்களை யோசித்தேன், உங்களால் ஏது செய்ய முடியுமென்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் கிளாஸுக்கு வந்தேன் அக்கா. தட் மூமெண்ட், அந்த நேரத்தில் தான் நான் எனக்குள்ள யோசித்தேன், என்னால் இதை நான் பண்ணுறதால வெளியிலிருந்து பார்க்குற எந்த வயதில் உள்ளவே இல்லை, ஒரு 50-40 வயசில் இருக்கிறவைக்கு கூட அந்த மனதில் ஒரு தைரியம் வரும், இதை நாங்கள் பண்ண முடியும். அண்டு ஃபிசிக்கலி மென்டலி இது உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கோம். என்னை பொறுத்தவரையில் நான் வந்து உலகத்தை மறந்துடுவேன்,
எனக்கு பரதநாட்டியம் ஆடுறப்போ நான் இந்த உலகத்தையே யோசிக்கிறேன்ல, எனக்கு முன்னுக்கு இருக்கிறவங்களே என் கண்ணில் தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் பரதநாட்டியத்தை யோசித்து பண்ணுறேன். ஸோ அதை ஐ வாண்ட் டு இன்ஸ்பயர் பீப்புள். என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கலையை பின்பற்றி, இந்த கலையை மாத்திரமில்லை, எதையாவது பண்ணணும். நாட் ஓன்லி ஃபார் யோர் ஃபிசிக்கல் ஹெல்த் பட் மென்டல் ஹெல்த்துக்கும் இப்படியான விஷயங்கள் உதவியாக இருக்கும். அந்த மாதிரி யோசிச்சு தான் நான் பரதநாட்டியத்துக்குள்ளே போனேன். நான் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு போனேன். அது மாத்திரம் இல்லை, நான் சட்டத்தரணியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் டீல் பண்ணுறது கூட ஃபேமிலி லா. அப்போ குடும்ப சம்மந்தமான விஷயங்களில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் லீகல் எய்டுக்கு ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் எத்தனையோ இளம் பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரக்க எங்கே போகிறது தெரியாமல் ட்ரக்ஸையோ அல்லது ஆல்கஹாலையோ தேடி ஓடுறாங்க. ஸோ அப்படியானவங்களுக்கு இப்படி ஒரு கலை ஆர்வமோ ஏதோ உண்டு. நான் பரதநாட்டியத்தை மாத்திரம் சொல்லல, ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு எதிலே பேஷன் இருக்கோ அதை பின்பற்றுங்க. அது அட்லீஸ்ட் அதை மனதில் வச்சுருந்தீங்கன்னா யூ நாட் கோயிங் டு கோ ராங். நீங்கள் ஒரு ட்ரக்ஸையோ அல்லது ஆல்கஹாலையோ தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷத்தை நீங்கள் பண்ணுறது கொடுக்கும். இது ஒரு என்னுடைய அரங்கேற்றம் நேரம் ஒருத்தர் சொன்னார். அவர் ஒரு யங் மேன். அவர் எனக்கு சொன்னார், அக்கா எனக்கு வயலின் தான் நல்லா பிடிக்கும், வயலின் நான் முந்தி வாசிச்சுட்டு இருந்தேன், இப்போல்லாம் நான் படிக்கிறது இல்லை, ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்த பிறகு நான் டிசைட் பண்ணிவிட்டேன் நான் வயலின் கிளாஸுக்கு போகிறேன்னு. ஸோ நான் அரங்கேற்றம் பண்ணதுக்கு பிறகு என்னுடைய டீச்சரும் சரி, இன்னும் வேறு அங்கே 2-3 ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் கூட மேரீட் விமென் 40, 35, 40, 50 வயசில் கூட இப்போ ரீசன்ட்லி என் டீச்சருன்ற ஒரு ஸ்டூடெண்ட், அவருக்கு 52 வயசு, ஒரு டாக்டர், அவர் இப்போ அரங்கேற்றம் பண்ணா. ஸோ அப்படி பார்த்து வேறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அதே எனக்கு சந்தோஷம். ஐ ஹவ் டன் சம்திங், ஐ ஹவ் பாஸ்ட் இட் டு சம்படி. ஐம் ஹாப்பி தட் நான் இன்ஸ்பயர் பண்ணதால் மற்றவங்க அந்த வழியை பின்பற்றுறாங்க, சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்கன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் சொன்னது போலே நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. ஏனென்றால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது, பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா அவருடைய வளர்ப்பின் பிறகு, திருமணத்துக்கு பிறகு பலவர்களுடைய வாழ்க்கை திருப்பு முனையாக மாறிவிடும். அதே போல் அந்த கணவருடைய சப்போர்ட், சுற்றி இருக்கிறவங்க சூழல், சமூகம் என்று செயற்பட்டால் மட்டுமே அந்த பெண்ணுக்கான ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போய் செய்யக்கூடியதாக இருக்கும். கலையும் சரி, அவங்களுக்கான ஆசைப்பட்ட விஷயங்களை செய்கிறதுக்கும் சரி, அந்த ஈடுபாடு என்பது அங்கு தான் ஆரம்பிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். அது முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இருந்திருக்கு. அந்த கலை மீது கொண்ட ஆர்வம், பல்வேறு விஷயங்களை செய்ய முடியும். அந்த வயது என்பது ஒரு விஷயமே கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. அதையும் தாண்டி ஒரு பெண்ணா இருந்து இந்த அளவு தூரம் பயணிக்கிறதுக்கு எந்த விஷயங்கள் உங்களுக்கு சவாலா இருந்தது, கலைத்துறையிலையும் இந்த சட்டத்துறையிலையும்? ஓகே, சவால் என்று சொல்கின்ற போது ஹெல்த் வைஸ் உடல்நிலை கூட எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் கிளாஸுக்கு போயிட்டு வந்தாலோ அல்லது வேலைக்கு போயிட்டு வந்தால், நான் வேலையில் நான் கேட்குறது எல்லாம் சேட் ஸ்டோரிஸ். ஒரு ஃபேமிலி லா தானே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ ஒரே சேட் ஸ்டோரிஸ் தான் கேட்டுட்டு இருப்பேன். பிரச்சனைகள் எப்போவுமே தலையில் அது தான் ஓடிட்டு இருக்கும். அப்போ அந்த மென்டலி அப்படி டவுனாக ஃபீல் பண்ணியோ இல்லை அந்த மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற அந்த நேரத்தில் விட்ட திருப்பி பரதநாட்டியம் கிளாஸஸுக்கு போகணும். இப்போ அரங்கேற்றம் பண்ணுறதுன்னு சொன்னால் எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் நான் அது எனக்கு ஈஸியாக நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். உடல் நிலை கஷ்டமாக இருந்தது. ஜாயின்ஸ் பெயின்ஸ், கால் முட்டியெல்லாம் வலிக்க தொடங்கிச்சு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு. நல்ல சுத்தவரை எனக்கு டாக்டர்ஸ் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் கொஞ்சம் அதை இதை கொடுத்து என்ன ஹெல்ப் பண்ணி ஒரு மாதிரி அட வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள் எனக்கு இருந்தது. ஆனால் as I said, எனக்கு சப்போர்ட் இருந்தது. வீட்டில் எனக்கு கணவர் எல்லா வேலையும் பார்த்து எனக்கு உதவி பண்ணார். அவரோட உதவி இல்லாமல் நான் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த இதுகள் இருந்துச்சு. பட் நான் கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். இட் வாசன்ட் ஈஸி, வாசன்ட் an easy path at all, பட் இட் வாஸ் வெல் worth it. அதை யோசிச்சு தான் எல்லாரும் அந்த பாதையில் இறங்கணும். இது ஈஸியாக கிடைக்கிற விஷயம் இல்லை. எனக்கு 65 வயசில் தான் அந்த பாக்கியம் கிடைத்தது. அது ஏர்லியாக தொடங்கினா நல்ல, ஆனால் அதுக்காக லேட்டாக உள்ளவங்க தொடங்க முடியாதுன்னு இல்லை.
அவங்களும் அதை பண்ணலாம்ன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நிச்சயமாக நீங்க சொன்னது போலயே வந்து இந்த சட்டத்துறை மீது கொண்ட ஆர்வம் உங்கள்ட்ட இருக்கு. பல்வேறுபட்ட விஷயங்கள் அதை செய்துட்டு இருக்கீங்க. அது எப்படி ஆரம்பிச்சீங்க? இப்ப என்னென்ன அதுல செய்துட்டு இருக்கீங்க? அதில் ஆர்வம் என்று சொல்கிறத விட நான் சட்டம் படிக்கணும் என்று எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த ட்ராமாஸ் இதில் பார்க்குறப்போ முக்கியமாக சிவாஜி கணேசன் கௌரவம் படத்தில் சிவாஜி கணேசனை பார்த்த பொழுது நான் ஒரு சட்டத்திறனியா இப்படி நின்று பேசணுமென்று ஒரு சின்ன விஷயம் அது. அந்த ஆசையில் இருந்தது தான். ஆனால் எனக்கு சட்டத்தில் ஈடுபாடு இருந்தது. அப்போ அதால் தான் நான் சட்டத்துறைக்கே போனான். ஆனால் நான் பேர்த்துக்கு போன பிறகு நான் சட்டத்தை நான் படிக்க வேண்டி இருந்தது. படித்து அங்கே ஐ காட் அட்மிட்டட் டு த பாத்யா as a solicitor. ஸோ அங்கே போனதுக்கு பிறகு நான் கூட இப்போ பார்க்குறது வந்து ஃபேமிலி லா, அதாவது குடும்ப சம்மந்தமான விஷயங்கள். ஸோ கணக்க இளமாக்கள் வந்து இள வயசு பிள்ளைகள் சின்ன வயசுலேயே அங்கே 15-16 வயசுலேயே இன்வால்வ் ஆகியோ டிஃபேக்டோவோ மேரீடோ என்னமோ லிவ் பண்ணி பிள்ளைகளை பெற்றுடுறாங்க. ஸோ அந்த வயசில் அறியாமல் போய் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் பிள்ளைகளை பெற்றுட்டு பிறகு பிரிஞ்சிடுறாங்க. அதால் பாதிக்கப்படுறது வந்து வேறு யாரும் இல்லை, பாதிக்கப்படுறது அந்த பிள்ளைங்க தான். ஏன்னா அதில் நடுவில் அவங்க அம்பிட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதா அப்பா வீட்டுக்கு போகிறதாண்டு எப்போவுமே அந்த ப்ராப்ளம். ஸோ அதுதான் நான் கூட டீல் பண்ணுறது. மற்றது வந்து ஈஸி, அது ஈஸி, பிரிகிறது ஈஸி. ஆனால் யோசிக்க வேண்டியது இஸ் இட் கோயிங் டு பி இந்த சில்ட்ரன்ஸ் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். எங்களோட பிள்ளைகளை வந்து பிள்ளைகளுக்கு இது நல்ல விஷயமா நாங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஏன்னா அவை தான் அடுத்த ஜெனரேஷன். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதில் பிரிகிறப்போ பேரண்ட்ஸ் யோசிக்கணும், நாங்கள் பிரிஞ்சிட்டோம், தட்ஸ் ஓகே, பட் பிள்ளைகளுக்கு என்ன எதிர்காலம் என்றது அனவடியாக அதை யோசிக்கணும். அது உண்டு. மற்ற அடுத்த விஷயம் என்னென்னா இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ், ஃபேமிலி வயலன்ஸ், அதுவும் நான் என்னுடைய துறையில் இருக்குது. நான் இப்போ 10 வருஷம், என்னுடைய 25 வருஷம் நான் லீகல் எய்டுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் பேர்த்தில். அதில் எனக்கு ஒரு 10 வருஷம் நான் அது மாத்திரம்தான் பண்ணேன். ஸோ டொமெஸ்டிக் வயலன்ஸ் வந்து ரொம்ப ஹை, அங்கேயும் அப்படித்தான் ரொம்ப ஹையாக இருக்குது. மன சுமைகள், மன கஷ்டங்கள், காசு, பண நெருக்கடி, அப்படி பல பிரச்சனைகள், வாழ்க்கை தரம் கோப்பப் பண்ண முடியாமல் அந்த பிரச்சனைகளால் தான் கூட பீப்புள் ஆர் லூசிங் இட்னு சொல்லலாம். அதில் தான் இந்த பிரச்சனைகள் கூடுது. அதால் எவ்வளவோ குடும்பங்களில் யூனோ நான் முதல் சொன்னது போல் ட்ரக்ஸையோ ஆல்கஹாலையோ தேடி போயிடுறாங்க. அது இந்த தாக்கம் ஆல்சோ, அதன் தாக்கத்தால் பல குடும்ப பிரச்சனைகளும் கூடிக்கொண்டிருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரையில் நான் அந்த ஃபீல்டில் வேலை பண்ணுறதுல எனக்கு இருக்கிற சந்தோஷம், நான் ஒரு சந்தோஷம் என்னென்னா, வேலை பழு எவ்வளவாக இருந்தாலும் நான் இந்த வயசில் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நான் ஒர்க் பண்ணி கொண்டு தான் இருக்க போகிறேன், நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அதில் அந்த வேலை எனக்கு தர சந்தோஷம் என்னென்னா, ஏதோ அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ ஹவ் டன் சம்திங் டு சேவ் சம்படி. ஒரு பெண் ஒரு பிரச்சனையெல்லாம் விட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்ப பிரச்சனை இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அந்த பெண் வந்து அதை போராடி கொண்டு இருக்கணும்னு இல்லை, அதிலேயே இருந்து போராடணும்னு இல்லை. ஸோ அந்த போராட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன் என்ற அந்த ஒரு சந்தோஷத்தால் தான் நான் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ வேலை என்று வரும் பொழுது அந்த சட்டத்துறையில் என்னுடைய சிறிய பங்களிப்பு அதுதான். நிச்சயமாக, கட்டாயமாக நீங்க சொன்னது போல எல்லா விடயங்களும் சரிதான். அதையும் தாண்டி வந்து பெற்றோர் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இல்லாம அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த பிரச்சனைக்கு ஏற்படக்கூடியவங்க அந்த குழந்தைகளா தான் இருக்கிறாங்க. அதாவது சொல்லுவாங்க, இன்றைய குழந்தைகள் நாளைய தலைமுறை என்று சொல்லலாம். அவங்க தான் பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த உலகுக்கு சாதிக்க போறாங்க. நாங்க மனிதர்களா இருக்கும் போது பல்வேறுபட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஒப்படைக்கும் போது தான் பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த நாட்டுக்கு உருவாக்குவாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள், வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்களை பார்க்கும் போது அதுக்கு தீர்வு என்னவா இருக்கும்? தீர்வுன்னு சொல்கிறத விட பேரண்ட்ஸ் ஸ்டார்ட்லேயே நீங்கள் கணவன் மனைவி கிடையில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் டிஸ்கஸ் பண்ணாதீங்க.
பிரச்சனைகள் வருகின்ற பொழுது யாருக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை, 2 people can't be the same. அதால் அந்த பிரச்சனை வரத்தான் போகுது. அந்த பிரச்சனைகள் நீங்கள் ஆர்கியூ பண்ணக்க அதுகளை வந்து நீங்கள் உங்களோட அறைக்குள்ள போயோ அல்லது பிள்ளைகளுக்கு தெரியாமலோ ஆர்கியூ பண்ணுங்க. பிள்ளைகளை அதுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதால அதை பாதிக்கப்படுறது பிள்ளைகள், நீங்கள் இல்லை. அதை பாதிக்கப்படுறது அந்த பிள்ளைகள் தான். இனி ஆர்கியூமெண்ட்டை எப்படி தவிர்க்கிறதுன்னா, ஐ மீன் ஓகே, உங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கையோ அல்லது உங்களை தகுதிக்கு மீறிய வாழ்க்கையை நீங்கள் தேடியோடுனா சம்டைம்ஸ் அதுகளும் பிரச்சனைகளை கொண்டுறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் பிரச்சனைகளுக்கு. ஸோ பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை வந்து உங்களுக்குள்ள இதனுங்க. ஸோ அது வந்து ஈஸி இல்லை. ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து அது ஈஸி இல்லை. எப்படி அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுன்னு சொன்னால், ரெண்டு பேருமே ஆளோட ஆள் சண்டை பிடிச்சிட்டு இருந்தால், சத்தத்தை குரலை உயர்த்தி கொண்டிருந்தால் ரெண்டுமே சரி வராது. அதால் அந்த நேரத்தில் ஒரு ஆள் அமைதியானும் அல்லது லீவ் த பிளேஸ். அந்த நேரத்தில் அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போயிருங்க. ஸோ அந்த அதோட என்ன விஷயம்னு சொன்னாலும் எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். ஒரு ஆள் விட்டு கொடுத்தது தான் வாழ்க்கை. இட்ஸ் நாட் ஈஸி. மீன் ஒவ்வொருத்தருண்ட வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதை டீல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுக்கறது தான், விட்டு கொடுத்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. பட் இன்னொரு விஷயம் வந்து இப்போ எங்களுக்கு அங்கே இருக்கின்றது, எனக்கு இங்கே இருக்கிறதோ தெரியவில்லை. ஐம் ஷுவர் இங்கேயும் இது அந்த அப்படியான துறைகள் இருக்கும். இப்போ கவுன்சிலிங், மேரேஜ் கவுன்சிலிங், பிரச்சனை வருகின்ற பொழுது உங்கள் 2 பேராலையும் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இருந்தால் 2 பேரும் போய் ஒரு கவுன்சிலரோட பேசுங்க. மேரேஜ் கவுன்சிலிங் அப்படி அதுகளுக்கு போங்க. ஏனெண்டா அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 3rd person உங்களுடைய பிரச்சனையை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஆர்கியூ பண்ணி கொண்டு இருக்க அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கும். 2 பேருண்ட ஈகோவும் சம்டைம்ஸ் விடாது. ஸோ அதால் இன்னொரு ஆளோட போய் ஒரு 3வது மனிதரோட பேசுகிறது வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் அது பெட்டராக இருக்கும். ஸோ அப்படியான இதுகளை நாடுங்க. பிரச்சனைகளை தவிருங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸாக இருங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன். நீங்க சொன்னது போல மனிதனுடைய வாழ்க்கை என்பது பிரச்சனை இருந்துதான். பிரச்சனைக்கான தீர்வு எங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கான தீர்வை விட்டு நாங்கள் எங்களுடைய ஈகோ, எங்களுடைய கோபம், எங்களுடைய பொய்யான வதந்திகள், இது போன்ற விஷயங்கள் தான் வந்து அந்த பிரச்சனையை வந்து உருவாக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அமைய பெற்றிருக்கு. இதுல இருந்து கட்டாயமாக எல்லாரும் மீண்டு வரணும் என்றதான் எங்களுடைய ஆசையுமே கூட. அதையும் தாண்டி ஒரு சட்டத்தரணியா பார்க்கும் பொழுது இதற்கான பிரச்சனை, மக்களின் மத்தியில் பிரச்சனை வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது, அது குறைஞ்சு கொண்டு வருகிறது. இப்போது அது கொஞ்சம் ஹார்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் நினைக்கிறேன் கூடிக்கொண்டு தான் போகின்றது. ஏனென்றால் பிரச்சனைகள் கூட பண நெருக்கடி, அங்கே இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது. நான் வாழ்கிற நாட்டில் அந்த பிரச்சனை இருக்கின்றது. ரெண்டல்ஸ், வீடுகள் விலை, வீடு எல்லாம் கூடிவிட்டதுனால வீட்டு பிரச்சனை இருக்கின்றது. ஸோ ரொம்ப பேர் ஹோம்லெஸ் ஆகி ரெஃப்யூஜஸை தேடி போகிறாங்க, இருக்க இடம் இல்லாமல் அந்த பிரச்சனையும் இருக்கின்றது. ஸோ இதுகளெல்லாம் ஒரு ஆட் பண்ணும் இல்லை. அதால் இந்த பிரச்சனை நிச்சயமாக சட்டங்கள் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் எங்களுக்கு தெளிவூட்டிருந்தீங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருந்தீங்க. அதையும் தாண்டி இப்போ கலைத்துறைக்குள்ளவெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் இலங்கை, இந்தியா பொறுத்த மட்டும் வந்து பரதத்துக்கு நல்ல ஒரு பெயர் பெற்ற ஒரு இடமா காணப்படுது. அதையும் தாண்டி ஆஸ்திரேலியா, இது போன்ற பல்வேறுபட்ட நாடுகளையும் இப்போ இந்த கலைக்கான மதிப்பு வந்து இன்னும் அதிகரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்று சொல்லலாம். அதையும் தாண்டி அங்க வரவேற்பு இப்போ எப்படி காணப்படுகிறது இந்த கலைத்துறைக்கு? இப்போ வந்து ஐ திங்க் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எங்களோட தாய் நாட்டில் இருக்க வந்து எங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போவுமே இருக்குது. நாங்கள் அதை பார்த்துட்டே இருக்கிறோம், எங்களோட கல்ச்சரை நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் வெளியில் போயிருக்க எங்களுக்கு அது ஒரு தாகம். எங்களோட பிள்ளைகள் இதை செய்யணும், அதை செய்யணும்னா அங்கே இருக்கிற எல்லாருமே பிள்ளைகளுக்கு பாட்டு படிப்பிக்கிறாங்க, டான்ஸ் படிப்பிக்கிறாங்க, மிருதங்கம் படிப்பிக்கிறாங்க, வயலின், வீணான். ஸோ அதால் பெர்த்லேயுமே இப்போ மெல்பர்ன், சிட்னி எல்லாம் நிறைய கச்சேரிகளும் ஒரே ப்ரோக்ராம்ஸும் நடக்குது. அங்கே இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஆனால் பெர்த்துமே இப்பொழுது பெரிய ஒரு சிட்டி. அங்கேயுமே இப்போ நிறைய தமிழ் பள்ளிகள் இருக்குது. முதல்ல நான் சென்ற காலத்தில், நான் போய் இப்போ ஒரு 40
வருஷம் ஆயிட்டுது பெர்த்துக்கு. நான் போன டைமில் வந்து ஒரு 2 ஸ்கூல் தான், ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருந்துச்சுது. அந்த பள்ளியில் நானும் படிப்பிச்சிருக்கிறேன், நானும் டீச்சராக இருந்தேன், அந்த பள்ளிக்கு அதிபராகவும் இருந்தேன் தமிழ் பள்ளிக்கு. ஸோ அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே நடக்கும் தமிழ் ஸ்கூல், அவ்வளோதான். ஆனால் இப்போ அந்த தமிழ் பள்ளி ஒரு பெரிய பள்ளியாக வந்து அந்த பள்ளியிலேயே இப்போ ஒரு 400-500 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, 12ஆம் வகுப்பு இயர் 12க்கு தமிழை ஒரு சப்ஜெக்டாக கவர்மெண்ட்டோட போராடி எடுத்தாச்சு. இப்போ எங்களுடைய பிள்ளைகள் வந்து தமிழை ஒரு பாடமாக எடுக்கிறார்கள். 12ஆம் வகுப்பில் இங்கே ஆர்டினரி லெவல் மாதிரி, ஓ லெவல் மாதிரி அங்கே தே ஆர் டேக்கிங், அது ஒரு சப்ஜெக்டாக எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழில் சரியான நிறைய பிள்ளைகள் தமிழ் படிக்கிறார்கள். டான்ஸ் ஸ்கூலோ அல்லது மியூசிக் ஸ்கூலோ, அண்மையில் ஈவன் மிருதங்கம் 3 பையன்கள் மிருதங்க அரங்கேற்றம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நிலையில் இப்போ என்னை பொறுத்தவரையில் இப்போ பெர்த்லேயும் சரி, மெல்பர்ன், சிட்னியில் கலை நல்லா வளர்ந்துட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் பெர்த்துக்கு போன காலத்தில் இருந்து இப்போ வரை பார்த்தா அது ரொம்ப வளர்ந்துருக்குன்னு சொல்லுவேன். எல்லா கலைகளும் சரி, தமிழும் சரி வளர்ந்து கொண்டு வருகிறது. நிச்சயமாக தமிழோசை வந்து உலகமெங்கும் பரவுறதுக்கு நீங்களும் ஒரு நபரா இருக்கிறீங்க, பல்வேறுபட்ட விஷயங்களை செய்துட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி நிறைவா ஒரு கேள்வி கேட்கறேன். அதாவது வந்து கலைத்துறையில பயணிக்கிற கிட்டமாக ஒரு மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது திறமை என்பது ஒளிந்திருக்கும். எப்படி ஐவிரல் ஒரு விரல் போல இருக்காதோ, எல்லாருக்கும் அவர்களுடைய திறமை வந்து மாறுபடும். அதே போல கலைத்திறமையும் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். அதே போன்று உங்களை போல இந்த விஷயங்களுக்கு வரணும், பல்வேறுபட்ட விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மனுஷனாக பிறந்தாலே எங்களுக்கு இன்று சில ஆசைகள் இருக்குது, கனவுகள் இருக்கும். அதால் வந்து உங்களுடைய நீங்கள் சிறு வயதிலேயோ இளம் வயதில் உங்களால் அதை சாதிக்க முடியவில்லை என்று சொன்னால் எந்த வயதிலும் நீங்கள் அதை சாதிக்கலாம். உங்களுக்கு அது ஒரு தடையாக, வயது ஒரு தடை இல்லை. உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கின்றதோ அதை செய்யுங்கள். முக்கியமாக நான் முதல் சொன்னது போல உங்களுடைய மனநலத்துக்கும் உங்களுடைய உடல் நலத்துக்கும் எது தேவையோ அதை தேடி ஓடுங்கள். உடல் நலமுக்கு வந்து எங்களுக்கு எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் செய்யலாம். ஆனால் மனநலத்துக்கு விஷயங்கள் செய்கிறது கஷ்டம். ஸோ உங்களுக்கு யோகா செய்ய விருப்பமா, இல்லை பரதநாட்டியம் செய்ய விருப்பமா, இல்லை பாடுவதோ அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பது, வீணை வாசிப்பதோ அல்லது வயலின் வாசிப்பதோ தான் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது என்றால் அதை செய்யுங்கள். எதை செய்தாலும் அதில் இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு உங்களுடைய மனநிலைக்கோ அல்லது உங்களுடைய உடல்நிலைக்கோ உதவியாக இருந்தால் அதை நோக்கி ஓடுவது தான் உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கும் என்று. ஸோ லட்சியம் என்பது வந்து நீங்கள் நினைக்கிறது தான் உங்களுடைய லட்சியம். நீங்கள் கனவு, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை வயதாகிவிட்டது என்று அந்த ஆசைகளை விட்டு விடாதீங்கள். உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஓடுங்கள். உங்களுடைய கனவுகளை நனவாக்குங்கள். நிச்சயமாக. அதாவது நீங்க ஒரு சிறந்த உதாரணமா இருக்கிறீங்க எல்லாருக்குமே. முக்கியமாக வயதுக்கு எல்லையே கிடையாது. எந்த வயதிலும் சாதிக்கலாம். எந்த வயதிலும் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கான ஆசைகளை நீங்க பூர்ணப்படுத்தலாம் என்பதற்கு ஒரு சாட்சியாக நீங்க இருக்கீங்க. இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. முக்கியமா உங்களுடைய கலை பயணமா இருக்கட்டும், அதை தொடர்ந்து உங்களுடைய சட்டத்துறை பயணமா இருக்கட்டும், இதுலயும் நீங்க நிறைய விஷயங்களை செய்யணும். தமிழினுடைய ஓசையை நீங்க உலகமெல்லாம் இன்னும் பரப்பணும். ஆஸ்திரேலியா நாட்டிலையும் நிறைய விஷயங்களை செய்யணும் என்ற மனமார்ந்த வார்த்தைகளை கொடுக்கின்றேன். நன்றி, வணக்கம்.